திரு ஸ்ரீகாந்த், தொகுதி மறுவரையறை குறித்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினா அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு திரு மணி குறிப்பிடுகிறார். ஆமாம், மணி சார் சொன்னப்போ ஒரு நிறைய கருத்துக்களை முன் வச்சார். அதில் முக்கியமான கருத்து என்ன சொன்னார்னா, டீலிமிட்டேஷனோட மிக முக்கியமானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது நடத்தாமல் இருப்பது ஒரு பெரிய தவறு அப்படிங்கிறத நிறுத்தினா அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 84th அமெண்ட்மெண்ட்டில் என்ன ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, the amendment extended the provisions of articles 82 என்ன சொல்கிறாங்கன்னா, based on the population changes until after the first census after 2026. 2026க்கு பிறகு நடக்க போகிற முதல் சென்சஸ் தான் இதுக்கான அடிப்படைங்கிறாங்க. இப்போ இவ்வளவு அவசரமாக நம்ம இப்போ 25லேயே ஒரு சென்சஸ் நடத்திட்டோம்னா அந்த சென்சஸ் டீலிமிட்டேஷனுக்கு பயன்படாது. அந்த சென்சஸ் சோ 20 என்னம்மா பேசுறீங்க? பேசுறப்ப பாத்துக்கலாமா? என்ன பேசுறீங்க? இந்த அமர்வுல 2026க்கு பிறகு நடக்கிற முதல் சென்சஸ் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் முடிவானது. அதுன்னு இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி ஏன் நடத்தலங்கிறது என்ன ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வியாக இருக்கு. அதனால 2026க்கு பிறகு இருக்கணும்னு 84th அமெண்ட்மெண்ட்ல தெளிவாக இருக்கிறது. அதனால அதுக்கு முன்னாடி எடுத்து மறுபடியும் இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு சென்சஸ் எடுப்பாங்களா, இல்லாட்டி அடுத்த 10 ஆண்டு காலம் காத்து கொண்டிருப்பார்களா? அதனால அந்த சென்சஸ் எடுப்பதற்கான காலகட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது.